அக்கா, உங்களுக்கு ஃபோன் வந்திருக்கு. எதிர் வீட்டு சுவாதி ஓடி வந்து சொன்னாள். இதோ வர சுவாதி. பரிமளம் அடுக்கலைக்குள் டிஃபன் பண்ணி கொண்டிருந்தாள். விஸ்வநாதன் வெளியே போய் இருந்தார். ஆர்த்திக்கு அது வசதியாக இருந்தது. ஓசைப்படாம மெதுவாய் எழுந்து எதிர் வீட்டை நோக்கி ஓடினாள். போனில் யாராயிருக்கும்? கதிர்தான் பேசுகிறாரோ? இனி பேசுவதற்கு என்ன இருக்கிறது? ஊரறிய இன்னொரு பொண்ணோடு நிச்சயமாகிவிட்டது. இனி அவருக்கும் எனக்கும் என்ன உறவு இருக்கிறது? நடந்த நிச்சயதார்த்தம் இல்லை என்றா ஆகிவிடுமா? நடந்தது நடந்தது தானே. யார் வந்து சமாதானம் செய்தாலும் என் மனப்பொன் ஆறவா போகிறது? அழுகையும் யோசனையுமாய் எதிர் வீட்டினுள் நுழைந்து ரிசீவரை கையில் எடுத்தாள். ஹலோ, நான் ஆர்த்தி பேசுறேன். அம்மாடி ஆர்த்தி, சௌக்கியமா இருக்கியாம்மா? மறுமுனையிலிருந்து பாசமும் பதற்றமுமாய் செங்கமலம் கேட்டாள். அம்மா, நீங்களா? என்னம்மா விஷயம்? ஆதித்துக்கு ஏதாவது உடம்பு கிடம்பு முடியலையா? கதிரிடமிருந்து போன் வரவில்லை என்றதும் ஏமாற்றமாக தான் இருந்தது. பேசுவது செங்கமலம் என்று புரிந்ததும் ஆதித்துக்கு ஏதேனும் உடம்பு சரியில்லாமல் போய்விட்டதோ என்று கவலையாக இருந்தது. அவன் நல்லாதாம்மா இருக்கான். நேத்து ஞாயிற்றுக்கிழமை இல்லையா, நீ எங்க வீட்டுக்கு வருவேன்னு 2 பேருமே எதிர்பார்த்தோமா. நீ வரலங்கவும் ஒரே கவலையா போயிடுச்சு. உடம்பு சரியில்லையா என ஏதேனும் தெரிஞ்சுக்கிறதுக்காக தாம்மா ஃபோன் பண்ணினேன். நான் நல்லா இருக்கேம்மா. நேத்திக்கு சொந்தக்காரங்க வீட்டுக்கு கல்யாணத்துக்கு போயிட்டேன். அதான் வர முடியல. வர ஞாயிற்றுக்கிழமை கண்டிப்பா வரேம்மா. ஆதித்தை கேட்டதா சொல்லுங்க. சரிம்மா, வர ஞாயிற்றுக்கிழமை எப்படியாவது வந்துடுமா. நீ வரலனா ஆதித் ஏங்கி போயிடுவான். கொஞ்சுவது போல் சொன்னாள் செங்கமலம். தன்னுடைய வருகைக்காக ஏங்குகிற ஜீவன்களும் இருக்கிறதே. நெகிழ்ந்து போனாள். வரம்மா, கண்டிப்பா வர. ரிசீவரை கவிழ்த்து விட்டு 4 அடி நடந்தாள். மறுபடியும் மணி அடித்தது. சுவாதியின் அம்மா ரிசீவரை கையில் எடுத்தாள். ஹலோ, யார் பேசுறது? நான் கதிர் பேசுறேன். சிங்கப்பூர்ல இருந்து பேசுறேன். எதிர் வீட்டுல இருக்கிற ஆர்த்திய கூப்பிட முடியுமா ப்ளீஸ் என்றான். மறுமுனையிலிருந்து அப்பொழுது ஆர்த்தி வாசலில் இறங்கிவிட்டாள். ஆர்த்தி, திரும்பவும் போன் உனக்குதான். யாரோ கதிராம், சிங்கப்பூர்ல இருந்து பேசுறார். ரிசீவரை ஒரு கையினால் பொத்திக்கொண்டு உரத்த குரலில் ஆர்த்தியை கூப்பிட்டாள். ஆர்த்தி சட்டென்று திரும்பினாள். கதிரிடமிருந்து போனா? என் கதிரின் குரலை நான் கேட்கப் போகிறேனா? முகத்தில் வெளிச்சம் அடித்தது. உடம்பினுள் குபு குபுவென்று புது ரத்தம் பாய்வது போல உணர்ந்தாள். நடக்க முடியாமல் தாவி ஓடி வந்து சுவாதியின் அம்மா கையில் இருந்த ரிசீவரை கையில் வாங்கினாள். சுவாதியின் அம்மா அங்கிருந்து நகர்ந்தாள். கதிர். இதயத்திற்குள் தேக்கி வைத்திருந்த ஆசையில் குரல் நாணின் வழியே வார்த்தையாய் வெளிப்பட்டது. ஆர்த்தி, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா? கதிர்னு கேட்க மாட்டியா ஆர்த்தி? நல்லா இருக்கீங்களா கதிர்? உன்னை பார்க்காம பேசாம வாடி வதங்கி போய் கிடக்க. ஏன் ஆர்த்தி மௌனமாயிட்ட? என் மேல கோவமா? டைமே கிடைக்கல. வேலையில ரொம்ப பிஸி. அதனாலதான் நான் உனக்கு போனே பண்ணல. இப்ப நான் உன்னோட குரலை கேட்கறதுக்காக மட்டும் போன் பண்ணல. உனக்கு ஒரு சந்தோஷமான செய்திய சொல்ல போறேன். அதை கேட்டா நீ நம்ப மாட்ட. சந்தோஷத்துல திக்கு முக்காடி போயிடுவ. அத சொல்லட்டுமா? ம். நான் ஈட்டி பாய்ந்த வேதனையில் இருக்கிறேன். இவர் அப்படி என்ன சந்தோஷமாய் செய்தியை சொல்ல போகிறார்? ஆர்த்தி, நான் இன்னும் 10 நாள்ல உன்னோட பக்கத்துல இருப்பேன் என்றான் கதிரவன். என்ன சொல்றீங்க? நான் உடனே புறப்பட்டு இந்தியா வரப்போறேன்னு சொல்றேன். இப்பெல்லாம் எங்க அம்மாவுக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாம போயிடுதாம். 2 நாட்களுக்கு முந்தி நெஞ்சு வலி வந்து அப்போலோவுல சேர்த்து இப்ப கொஞ்சம் தேவலையாம். என் புள்ள கதிர பார்க்கணும், பேசணும், அவன் பக்கத்திலேயே எந்த நேரமும் இருக்கணும். உடனே அவனை இந்தியாவுக்கு வர சொல்லுங்கன்னு ஒரே அழுகையாம். புலம்பலாம். சரியா சாப்பிடாம அடம் பிடிக்கிறாங்களாம். அவங்கள சமாளிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு டாடி போன்ல சொன்னார். உடனே எங்க அம்மாவோட போன்ல பேசினேன். உன்னை பார்க்காமலே செத்து போயிடுவோனோன்னு அலறாங்க.
கம்பெனியோட கான்ட்ராக்ட் முடிய இன்னும் 1 வருஷம் இருக்கே. எப்படி டாடி இடையில வர முடியும்னு கேட்டேன். வேலையும் வேணாம் ஒன்றும் வேணாம், உடனே புறப்பட்டு இந்தியாவுக்கு வந்து சேரு. இனி உன்னை நான் சிங்கப்பூருக்கு அனுப்ப போறதும் இல்ல. மோகன் அண்ணனுக்கு ஆபீஸ் நிர்வாகத்துல ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லிட்டார். டாடியோட வாயால எப்படா இந்த வார்த்தை வரும்னு தானே எதிர்பார்த்தேன். அவராகவே வந்துடுன்னு வற்புறுத்துறப்ப வராம இருப்பேனா? இந்தியாவுக்கு போக போறோம்னு, சொந்த மண்ணை மிதிக்க போறோம், சொந்த காற்றை சுவாசிக்க போறோம், டாடிய அம்மாவை அண்ணனை பார்க்க போறோம். அது எல்லாத்தையும் விட என்னோட உயிருக்கு உயிரான ஆர்த்தியை பார்க்க போறோம்ங்கிற நினைப்புலையும் உற்சாகத்திலையும் 2 நாள்ல ஒரு சுத்து பெருத்துட்டேன் ஆர்த்தி. கதிரவன் உற்சாகமாக பேசினான். கல்யாண விஷயத்தை பற்றி கதிரிடம் சொல்லவில்லையோ? சொன்னால் சம்மதிக்க மாட்டார், இந்தியாவுக்கு வரமாட்டார் என்பதால் மறைத்து விட்டார்களோ? ஒரு பக்கம் கல்யாண ஏற்பாடுகளை செய்துவிட்டு இன்னொரு பக்கம் அம்மாவுக்கு உடம்பு முடியவில்லை என்று நாடகம் ஆடுகிறார்களோ? பணக்காரர்கள் இல்லையா? அதான் புத்தி இப்படி குறுக்கே பாய்கிறது. கதிரவனிடம் விவரமாய் எல்லாவற்றையும் சொல்லிவிடலாமா? சொன்னால் என்ன ஆகும்? சிங்கப்பூரில் இருந்து கிளம்பி வரமாட்டார். அவர் வராவிட்டால் அவர்கள் விடுவார்களா? தனி விமானம் பிடித்து கல்யாண பெண்ணையும் கூட்டிக் கொண்டு சிங்கப்பூருக்கே போய் விடுவார்கள். நீண்ட நாட்களுக்கு பிறகு கதிரின் முகத்தை பார்க்கிற வாய்ப்பையும் நானே கெடுத்து கொள்ள வேண்டுமா? வேண்டாம், அவர் வரட்டும். வந்து உண்மையை தெரிந்து கொண்டு என்ன முடிவெடுக்கிறார் என பார்ப்போம். நாக்கு நுனி வரைக்கும் வந்துவிட்ட வார்த்தைகளை உள்ளுக்குள்ளேயே அடைத்து வைத்தாள். ஆத்தி, நான் சிங்கப்பூர்ல இருந்து வரப்போ உனக்காக என்னென்ன வாங்கி வரட்டும்? எதுவும் வேணாம் கதிர். ஏன்? நீங்க மட்டும் போதும் எனக்கு. இந்த உலகத்திலேயே நான் விரும்புற, ஆசைப்படுற, அடைய துடிக்கிற ஒரே ஜீவன் நீங்க தான். உங்களை தவிர வேற எதுவும் வேண்டாம். உணர்ச்சி மேலிட கூறியவள் சட்டென்று ரிசீவரை கவிழ்த்தாள். கண்களில் திரண்ட கண்ணீர் கன்னங்களில் முற்றுகையிட்டது. சென்னை விமான நிலையம். சிங்கப்பூரில் இருந்து பறந்து வந்த அந்த அலுமினிய பறவை விமான நிலைய தளத்தில் இறங்கிய போது அதிகாலை 6 மணி. விமான நிலைய சம்பிரதாயங்கள் முடித்து கதிர் வெளியே வந்தபோது சரியா 7:30 ஆகியிருந்தது. மோகன், அவன் மனைவி நந்தினி, ராம்பிரசாத், காமாட்சி நால்வரும் கதிர்காக லவுஞ்சில் காத்திருந்தார்கள். மகனை பார்க்க போகிறோம் என்ற சந்தோஷத்தில் காமாட்சியின் முகம் பளபளத்தது. ராம்பிரசாத்தும் மோகனும் கதிரிடம் கல்யாண பேச்சை எப்படி சொல்வது, எங்கிருந்து ஆரம்பிப்பது என தீவிர யோசனையில் இருந்தார்கள். டாடி, பாச பொங்க அழைத்தபடி ராம்பிரசாத்திற்கு அருகில் வந்து நின்றான் கதிர். 2 பெரிய சுட்கேஸ்கள், தோளில் ஒரு ஏர்பேக் சகிதம் காணப்பட்டான். முன்பை விட அழகாகவும் வசீகரமாகவும் தெரிந்தான். கன்னங்களில் கூடுதலாய் சடை போட்டு மினுமினுப்பாக இருந்தது. கருநீல நிற ஜீன்ஸ் பேண்ட்டும் இளம் மஞ்சள் நிற டிஷர்ட்டும் அணிந்து உடம்பை கட்டுக்கோப்பாக வைத்திருந்தான். கதிர், எப்படிடா இருக்க? ராம்பிரசாத் அவனை ஆற தழுவினார். மோகனும் தன் பங்குக்கு நலம் விசாரித்து கதிரின் கையை பற்றி குலுக்கினான். கதிரின் கண்கள் காமாட்சியின் பக்கம் திரும்பியது. அம்மா, உடம்பு தேவலையாமா? உனக்கு உடம்பு முடியலன்னு டாடி போன்ல சொன்னதும் அப்படியே துடிச்சு போயிட்டேம்மா. இப்போ எப்படிம்மா இருக்க? தாயை கட்டி கொண்டான். அவளது கன்னத்தில் மாறி மாறி முத்தமிட்டான். காமாட்சியின் கண்கள் பணிந்தன. மகனின் அபார வளர்ச்சியை இமைக்காமல் பார்த்தாள். அவனது நெற்றியில் முத்தமிட்டு தன்னுடைய அபிருத்திமான பாசத்தை வெளியே காட்டினாள். ஏன் கதிர் இழைச்சி போயிட்ட? நேரத்துக்கு சரியா சாப்பிட்றதே இல்லையா? வாஞ்சையோடு கேட்டாள். கதிர் தோள்களை குலுக்கியபடி சிரித்தான். ஏமா, நிஜமாவே சொல்ற? உண்மையாவே நான் இழைச்சி போயா வந்திருக்கேன்? எங்க என்ன நல்லா பாருமா. என் புள்ள முன்னைய விட ஒரு சுத்து பெருத்து போய் வந்திருக்கான். நீ என்னடானா அவன் இழைச்சி போயிட்டதா சொல்லி வந்ததும் வராதுமா ஐஸ் வைக்கிறியே? ராம்பிரசாத் கிண்டல் அடித்தார். பெருத்து வந்திருக்கான்னு சொல்லி என் பிள்ளைய கண்ணு வச்சிடாதீங்க. ஊர் கண்ணு படுதோ இல்லையோ, முதல்ல உங்க கண்ணு பட்டுடுமே. வீட்டுக்கு போனதும் முதல் காரியமா கதிருக்கு டிஸ்டி சுத்தி போடணும். சிரிப்பும் குதூகலமுமாய் விமான நிலையத்தை விட்டு வெளியே வந்தார்கள். தயாராய் காத்து கிடந்த காரில் ஏறி வீட்டிற்கு கிளம்பினார்கள். முடியாது, என்னால இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க முடியாது. எரிமலை வெடித்து சிதறுவது போல குமரினான் கதிர். கல்யாண விஷயத்தை பற்றி யார் முதலில் சொல்வது என்று ஆள் ஆளுக்கு குழம்பி கடைசியில்
ராம் பிரசாத் தான் போட்டு உடைத்தார். அம்மா நன்றாக தான் இருக்கிறாள். தன்னை வரவழைப்பதற்காக தான் அம்மாவுக்கு உடம்பு முடியவில்லை என்று பொய் சொல்லியிருக்கிறார்கள் என்பதை அறிந்தபோது முதலாய் உடைந்து போனான் கதிர். தன்னிடம் ஒரு வார்த்தை கூட கேட்காமல் தாங்களாகவே முடிவெடுத்து விட்ட அப்பாவையும் அண்ணனையும் வெறுப்பாய் பார்த்தான். யாரை கேட்டுட்டு இந்த கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணினீங்க? யாரு கேட்கணும்? நான் நீ என் புள்ள. தன் மகனுக்கு ஒரு நல்ல இடத்துல பெண் பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறது ஒரு தந்தையோட கடமை. அதை தான் நான் செஞ்சிருக்கேன். நான் உங்க புள்ளதான். அதே சமயம் ரத்தத்தாலையும் சதையாலையும் உணர்ச்சிகளாலையும் ஆன மனுஷன். சாதாரண பொம்மை இல்ல. அதை புரிஞ்சுக்கங்க டாடி. நீங்களாவே பொண்ணை பார்த்து நீங்களாவே பேசி முடிச்சு நீங்களாவே நிச்சயதார்த்தத்தையும் பண்ணி நீங்களாவே இன்விடேஷன் கார்டுகளையும் ஊர் முழுக்க விநியோகம் பண்ணிட்டு கல்யாணத்துக்கு ஒரு வாரம் முன்னாடி அம்மாவுக்கு உடம்பு முடியலன்னு பொய் சொல்லி தந்திரமா என்ன வரவழைச்சிருக்கீங்களே, இது என்ன நியாயம் டாடி? காலம் பூரா வாழ போறவன்னா என்ன ஒரு வார்த்தை கேட்க வேணாமா? கதிர் இந்த அளவு வெகுண்டு எழுவான் என்று யாருமே எதிர்பார்க்கவில்லை. காமாட்சி தன் கணவரின் சார்பில் கெஞ்சாத குறையாய் மன்றாடினாள். கதிர், உன் டாடி எது பண்ணினாலும் உன்னோட நல்லதுக்கு தான் பண்ணுவார். அந்த பொண்ணு ஜமுனாவை நீ ஒரு தடவை நேர்ல பார்த்தேன்னு வை, கல்யாணம் வேணாங்கிற வார்த்தையே சொல்லவே மாட்ட. அவ உலக அழகியாவே இருந்தா கூட எனக்கு தேவையில்லை. ஊரறிய நிச்சயம் பண்ணி ஊர் முழுக்க கல்யாண பத்திரிகையை கொடுத்தாச்சு. பிடிக்குதோ இல்லையோ நீ இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சு தான் ஆகணும். இது 2 குடும்பத்தோட கௌரவ பிரச்சனை. ப்ளீஸ் கதிர், பிடிவாதம் பண்ணாதே என்றான் மோகன். டாடி, என்னை வற்புறுத்தாதீங்க. இப்பவே தொழிலதிபர் சுந்தரமூர்த்தியை வரவழைச்சி பக்குவமா எடுத்து சொல்லி இந்த கல்யாணத்தை நிறுத்துற வழிய பாருங்க. அதே நாள்ல அதே முகூர்த்தத்துல என்னை விட பணக்கார மாப்பிள்ளையா பார்த்து அவர் தன்னோட பொண்ணோட கல்யாணத்தை முடிச்சுக்கட்டும். நெவர். என் வாயால அவர்கிட்ட போய் அந்த வார்த்தையை சொல்ல மாட்டேன். ஜமுனா தான் உன்னோட மனைவி. குறிப்பிட்ட அந்த நாள்ல உனக்கும் ஜமுனாவுக்கும் கல்யாணம் நடந்தே தீரும். அதை மாத்த யாராலையும் முடியாது. இந்த ராம் பிரசாத் முன்னாடி வச்ச காலை எப்பவுமே பின்னால எடுக்க மாட்டான். ராம் பிரசாத்தின் மீசையும் புருவங்களும் துடித்தது. டாடி, உங்களுக்கு மகனா பிறந்த பாவத்துக்காக மலை உச்சிக்கு கூட்டிட்டு போய் அதல பாதாளத்துல வேணாலும் தள்ளி விடுங்க. சந்தோஷமா செத்து போறேன். ஆனா இந்த கல்யாணம் மட்டும் வேணாம். பணம், பங்களா, அந்தஸ்து, அழகு எல்லாமே குவிஞ்சு கிடக்கிற ஒரு அரிய பொக்கிஷம் அந்த ஜமுனா. அவளை வேணான்னு எந்த குருடனும் சொல்ல மாட்டான். ஆனா நீ சொல்ற. காரணம் என்ன? உனக்கு ஏன் அவளை பிடிக்கல? உண்மையான காரணத்தை சொல்லு. ஆர்த்தியை பற்றி சொல்லுவதற்கு இதுதான் தருணம் என்று காத்திருந்த கதிர் கடகடவென்று வார்த்தைகளை கொட்டினான். நான் ஒரு பொண்ணை விரும்புறேன். மனசுல ஒருத்திய சுமந்துட்டு உடம்பால இன்னொரு பொண்ணோட குடும்பம் நடத்த நான் விரும்பல. ஏவுகணையினால் தாக்கியது போல ராம் பிரசாத்தின் முகம் இருண்டு போனது. கண்களில் சினம் சிவப்பாய் தெறிக்க முறைத்தார். ஓஹோ, உன் மனசுல அப்படி ஒரு எண்ணம் இருக்கிறதால தான் ஜமுனாவை வேணான்னு சொல்றியா? ஆமா. யார் அந்த பொண்ணு? நீங்க எதிர்பார்க்கறது போல பணக்கார வீட்டு பொண்ணு இல்ல. சாதாரண குடும்பத்து பொண்ணு. ஆனா குணத்துல கோடீஸ்வரி. 2 பேரும் ஒருத்தர் உயிருக்கு உயிரை காதலிக்கிறோம். எனக்கு கல்யாணம்னு ஒண்ணு நடந்தா அவ கூட தான் நடக்கும். இல்லாட்டி இப்படியே இருந்துடுறேன். கதிர், சாரி டாடி. எனக்கு உங்களோட கார், பங்களா, சொத்து எதுவுமே வேணாம். என்னை விட்டுடுங்க. என்னோட மனசுக்கு பிடிச்ச ஆர்த்தியோட நிம்மதியா வாழ விடுங்க. உங்களோட சுயநலத்துக்காக என்னோட காதுல பழி கொடுத்துறாதீங்க. தழுத்தழுத்த குரலில் சொல்லிவிட்டு 2 கைகளையும் குவித்து கும்பிட்டான். ராம் பிரசாத்தும் மோகனும் திகைத்து போய் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்தார்கள். கோடாரி கொண்டு இதயத்தை பிளந்தார் போல் துடித்து துடித்து போனார் சுந்தரமூர்த்தி. 2 கண்களும் நெருப்பு துண்டுகளாய் தகத்தகத்தது. வாட் நான்சென்ஸ் மிஸ்டர் ராம் பிரசாத், நீங்க என்ன சொல்றீங்க? ஜமுனாவுக்கும் கதிருக்கும் நிச்சயதார்த்தம் ஆனா நாள் முதலாய் வாய் நிறைய சம்மந்தி என்று அழைத்து வந்தவர் இப்பொழுது குரலில் கடுமையாய் கத்தினார். சாரி, வெரி சாரி. வேற வழியே இல்ல. நடக்க இருக்கிற கல்யாணத்தை நிறுத்தி தான் ஆகணும். என்கிட்ட இருக்கிற பணத்தை வச்சு எல்லாத்தையும் வாங்கிடலாம்னு நினைச்சேன். ஆனா என் புள்ளையோட மனசை கூட வாங்க முடியல. என் புள்ள என்னோட பேச்சை மீற மாட்டான்னு தப்பு கணக்கு போட்டுட்டேன்.
அவனுக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்ல. அவன் ஒரு பொண்ண காதலிக்கிறானாம். கட்டிக்கிட்டா அவள தான் கட்டிப்பேன். இல்லாட்டி பிரம்மச்சாரியாவே வாழ்ந்துடுறேன்னு சொல்றான். எவ்வளவோ எடுத்து சொல்லி பார்த்துட்டேன். மசிய மாட்டேங்கிறான். ராம்பிரசாத்தின் குரல் தளர்ந்திருந்தது. சுந்தரமூர்த்தியை நிமிர்ந்து பார்ப்பதையே தவிர்த்தார். கதிர் பிடிவாதக்காரன். நினைச்சதை அடையிற வர ஓய மாட்டான். சின்ன குழந்தையா இருந்தா அடிச்சோ மிரட்டியோ பணிய வச்சிடலாம். அவன் தோளுக்கு மேல வளர்ந்தவன். ஓரளவுக்கு மேல பேச முடியல. ரொம்ப வற்புறுத்தினா உங்க சொத்து சுகம் எதுவுமே வேணா வீட்டை விட்டு போயிடுறேன்னு சொல்றான். விஷயத்தை மூடி மறைச்சி கல்யாணத்தை அன்னைக்கு தாலி கட்டுற நேரத்துல அவன் ஓடி போயிட்டானா அது இன்னும் அசிங்கமா போயிடும். அதனால தான் நடக்கிறது நடக்கட்டும்னு முன்கூட்டியே உங்ககிட்ட போட்டு உடைச்சிட்டேன். கல்யாணத்துக்கு முழுசா இன்னும் 7 நாட்கள் இருக்கு. அதுக்குள்ள உங்க சொந்தத்திலேயே கதிரை விட அழகான திறமையான நிறைய படிச்ச மாப்பிள்ளையா பார்த்து ஜமுனாவுக்கு கட்டி வச்சிடலாம். நடந்த தவறுக்காக நான் எத்தனை தடவை வேணாலும் உங்ககிட்டயும் உங்க பொண்ணுகிட்டயும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். விளையாடுறீங்களா? மன்னிப்பு கேட்டா போதுமா? போன மானமும் மரியாதையும் திரும்ப வந்துடுமா? கல்யாணத்துக்கு மாப்பிள்ளை பாக்குறது கடையில போய் கத்திரிக்காய் வாங்குறதுக்கு நினைச்சிட்டீங்களா? தொழிலதிபர் ராம் பிரசாத்தோட வீட்டுக்கு என் பொண்ணு மருமகளா போக போறான்னு ஊரை கூட்டி நிச்சயதார்த்தம் பண்ணி இன்விடேஷன் கார்டையும் வீட்டுக்கு வீடு கொடுத்தாச்சு. நகை கடை, ஜவுளி கடை, மளிகை கடை, கல்யாண மண்டபம், ரிசப்ஷன், ஆர்கெஸ்ட்ரா, கச்சேரின்னு ஒவ்வொன்றுத்துக்கும் பணத்தை தண்ணீரா வாரி இறைச்சிக்கிட்டு இருக்க. சினிமா துறை, அரசியல், காவல்துறை, பத்திரிகை துறைன்னு ஒரு விஐபி கூட விடாம மிஸ் பண்ணாம அத்தனை பேருக்கு என் பொண்ணோட கல்யாணத்துக்கு வந்து வாழ்த்துங்கன்னு அழைப்பு விடுத்திருக்க. எல்லோரும் மூக்கு மேல விரல வைக்கிறாப்புல என் பொண்ணோட கல்யாணத்தை நடத்தி காட்டணும்னு கனவு கண்டுட்டு இருக்கேன். கல்யாணம்னா எட்டி தூரமா ஓடுற என் பொண்ணு ஜமுனா இப்பதான் சந்தோஷமா இருக்கா. உங்க பிள்ளையோட போட்டோவை வச்சுட்டு இவர்தான் என் புருஷன், இவர்தான் என் புருஷன்னு கற்பனையிலேயே வாழ்ந்துகிட்டு இருக்கா. நொடி பொழுதுல எல்லாத்தையும் தகத்தெறிய சொல்றீங்களே. இந்த கல்யாணம் நின்னு போனா நான் தலை நிமிர்ந்து நடக்க முடியுமா? 4 பேரு கூட என்ன மதிக்க மாட்டாங்க. என் முகத்துக்கு நேராவே ஏளனமா பேசுவாங்க. என் பணம், பங்களா, புகழ், அந்தஸ்து எல்லாமே குப்பை குழிக்கு சமமாயிடும். அதுக்கப்புறம் நான் வாழ்றதுலயே அர்த்தமே இல்லை. கோபம், அழுகை, ஆவேசம் அத்தனையும் ஒரு சேர சுந்தரமூர்த்தி பேசினார். நம்மை விட தகுதி குறைவானவர்களிடம் கெஞ்ச முடியாது. நம்மை விட தகுதி அதிகமாய் இருப்பவர்களிடம் எதிர்க்க முடியாது. ஆனால் நம்மோட ஒத்த தகுதியில் இருப்பவர்களிடம் கெஞ்சுவதிலும் தப்பில்லை, எதிர்பார்ப்பதிலும் தப்பில்லை. ராம் பிரசாத்தும் சரி, சுந்தரமூர்த்தியும் சரி, சமுதாயத்தில் சம அந்தஸ்தில் இருப்பவர்கள். இருவருமே குடும்ப கௌரவத்தை உயிரினும் மேலாய் நேசிப்பவர்கள். இந்த கல்யாணம் நடக்காம போனா இருவருக்குமே பெரிய சர்க்கிள் தான். அதிலிருந்து மீள்வது என்பது சாதாரண காரியம் இல்லை. இது தப்புதான், கேவலம்தான், தலகுனிவு தான். என்ன செய்வது? கதிர் பிடிவாதம் பிடிக்கிறானே. தாலி கட்ட போவது அவன், வாழ போவது அவன். காலம் பூராவும் ஜமுனாவை கண் கலங்காம காப்பாற்ற வேண்டியது அவன். ஆனால் அவன் சம்மதிக்காத போது மற்றவர்களால் என்ன பண்ண முடியும்? என்ன என்ன பண்ண சொல்றீங்க? ராம்பிரசாத் தழுத்தழுப்பாய் கேட்டார். ஏதாவது பண்ணுங்க. குறித்த நாள்ல குருத்த முகூர்த்தத்துல உங்க புள்ள என் பொண்ணு கழுத்துல தாலி கட்டியே ஆகணும். பணத்தை தொலைச்சா எப்படியும் சம்பாதிச்சிடலாம். மானத்தை தொலைச்சிட்டா அதோட மடிஞ்சு போக வேண்டியதுதான். இந்த ஜென்மத்துல உங்க மகன் கதிர் தான் என்னோட மாப்பிள்ளை. இத மாத்த யாராலையும் முடியாது. சுந்தரமூர்த்தி உக்கிரமாய் கத்த, இந்த கல்யாணத்தை எப்படி நடத்துவது? கதிரை எப்படி சம்மதிக்க வைப்பது? அப்படியே ஆடிப்போனார் ராம்பிரசாத். சிமெண்டில் மணலை அதிகமா சேர்த்து கட்டப்பட்ட கோபுரம் மாதிரி மனதுக்குள் இருந்த தைரியம் உதிர்ந்து கொண்டிருந்தது. கதிரிடம் ஒரு வார்த்தை கேட்காமல் கல்யாண ஏற்பாட்டை பண்ணியது தப்போ? கூர்மையான அம்பு தைத்தால் காட்டு யானைக்கு கூட வலிக்கும். ராம் பிரசாத்துக்கும் அப்படித்தான் வலித்தது. உங்க மாப்பிள்ளைய பாத்தீங்களா டாடி? போட்டோவில் இருக்கிறத விட நேர்ல இன்னும் அழகா சிவப்பா இருக்காரா டாடி? உங்ககிட்ட கலகலப்பா பேசினாரா டாடி? என்னை பத்தி ஏதாவது கேட்டாரா?
மூச்சு விடாமல் படபடப்பாய் கேட்டாள் ஜமுனா. சுந்தரமூர்த்தியால் எதையும் பேச முடியவில்லை. தொண்டையை அடைத்தது. இறுகி கிடந்த முகத்தில் புன்னகையை கொண்டு வர முயன்றார். இந்த கல்யாணத்தை நிறுத்திடுங்கன்னு சொல்றாங்கம்மா. மாப்பிள்ளைக்கு இந்த கல்யாணத்தில் இஷ்டம் இல்ல. அவர் வேறொரு பொண்ணை விரும்புறாராம். கட்டிக்கிட்டா அவளை தான் கட்டிப்பாராம் என்று வார்த்தைகளால் அவளை காயப்படுத்த முடியவில்லை அவரால். உண்மையை சொன்னால் தன் மகளின் பூமுகம் என்னமாய் வாடிப்போகும். அவளுடைய மென்மையான இதயம் சுக்கு சுக்காய் சிதறிவிடுமே. அவளுடைய கனவுகளும் கற்பனைகளும் கருகி சாம்பலாகி விடுமே. டாடி, நான் கேட்கறது காதுல விழலியா? உங்க மாப்பிள்ளைய பாத்தீங்களா இல்லையா? அவரது சிந்தனையை கலைத்தாள் ஜமுனா. ம், பார்த்தேன். என்னை பத்தி ஏதாவது கேட்டாரா டாடி? நிறைய கேட்டார். உன்னை அவருக்கு ரொம்ப பிடித்து போயிட்டான். நான் உங்க வீட்டுக்கு வரட்டுமா அங்கிள்? உங்க பொண்ணு கூட பேசலாமா அங்கிள்னு